ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.18ல் 5வது சம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சம் நான் எடுத்திருக்கேன். ஃபிஃப்த்து சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பின்வரும் அணி சமன்பாடுகளிலிருந்து XYZ ஆகிய மதிப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x - 3 3x - z x + y + 7 x + y + zன்னு இந்த பக்கம் அணி கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் சொல்லிட்டு 1 0 1 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் கொடுத்துருக்காங்க ரெண்டு அணிக்கு இடையில அப்படின்னா இது வந்து சம அணிகள், ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குல்ல A11, இங்கே A11 ரெண்டுமே ஈக்குவல். இங்கே A12 இருக்கு இல்லையா, இங்கே A12 இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே கீழே உள்ள ரோவும் அதே மாதிரி தான். இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணிகளுடைய கூட்டல் கழித்தல் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 1 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன், 2 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன், 3 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன் இது எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் தரேன். ஃபஸ்ட்டு போய் அதை நல்லா கற்றுக்கோங்க. ஏன்னா அது தெரிஞ்சால் தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்க சம் கூட வந்து 3 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நம்ம அந்த மாதிரி தான் இப்போ நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி தான் வரும். பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இசட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்து எழுத போகிறோம். ஏன்னா இந்த ரெண்டு அணிகளுமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு. நம்மளே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸு ஒய் இசட் இதை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. x - 3யோட வேல்யூ என்னது 1. இது நம்ம ஈக்குவேஷன் மாதிரி நம்ம எழுதிட்டே வரப்போகிறோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 3x - zோட வேல்யூ 0. சரி, இது நம்ம நேம் வச்சுக்கலாம் 1 and 2. ஸோ அதுக்கடுத்து x + y + 7 ஈக்குவல் டு என்ன வரும் 1. அதாவது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 1ன்னு தான் வரும். x + y + 7 ஈக்குவல் டு 1. x + y + z இதோட வேல்யூ என்னது 6. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த வேல்யூ வேணால் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம். நமக்கு வந்து ஒரு சில டைம் வந்து 2 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சில டைம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அதாவது ஃபைன் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி ஃபைன் பண்ண போகிறேன்னா, இப்போ இங்கே x - 3 ஈக்குவல் டு 1 இருக்கா. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இந்த லீனியர் ஈக்குவேஷன் 1 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன் அந்த மாதிரிலாம், அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபார்முலாவில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து ஒரு ஃபார்முலாலையோ ஒரு ஈக்குவேஷன்லையோ ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் தெரியாமல் இருந்தது அப்படின்னா நம்ம அதை ஈஸியாகவே ஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே எக்ஸ் மட்டும்தான் தெரியல, மீதி எல்லாமே நார்மல் நம்பர்ஸ் தான். ஸோ எது நமக்கு தெரியலையோ அதை ஈக்குவலுக்கு ஒரு சைடு வச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச நார்மல் நம்பர் எல்லாத்தையும் ஈக்குவலுக்கு இன்னொரு பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அப்போ நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். நான் எதை எடுத்துக்கிறேனோ அதை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். சரியா? அப்போ தான் வந்து அதை வந்து திருத்துறவங்க பார்ப்பாங்க, இந்த இடத்துல வந்து அவங்க என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். ஸோ நான் ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கேன். அதாவது 1 போட்டு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டால் அது ஈக்குவேஷன் 1ன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கேன். x - 3யோட வேல்யூ என்னது 1. அப்போது ஒரு நம்பர்லேருந்து நான் 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். அது என்ன நம்பர் 4. அது நமக்கு நல்லாவே தெரியும். பட் நம்ம ஸ்டெப் மார்க்லாம் இருக்கிறதுனால x ஈக்குவல் டு இந்த 1 இந்த இடத்துல எழுதி -3 இருக்கு இல்லையா, அந்த பக்கம் போனால் என்ன +3 போகும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. சரியா? எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டேன். இப்போ ஃபைன் பண்ண வேல்யூவை நான் பாருங்கள் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இசட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2ல் நமக்கு 2 வேல்யூ தெரியாது. பட் நம்ம இப்போ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை அந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா 3 × 4 என்ன ஆயிடும் 12 ஆகிடும். ஏன்னா 3க்கும் எக்ஸுக்கு இடையில என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்கதான் அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 12 வந்துடும். அப்போ இசட் மட்டும்தானே எனக்கு தெரியல. அப்போ நான் ஃபைன் பண்ணலாம்ல. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா x = 4 என சமன்பாடு 2ல் பிரதியிடன் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடணும். ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும் x = 4 என சமன்பாடு 2ல் பிரதியிட. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம எழுதணும். அப்போ நான் ஈக்குவேஷன் 2 இப்போ நான் எடுக்கும்போது 3x - z = 0. ஸோ இந்த எக்ஸ்ன்ற இடத்துல நான் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 × 4 - z = 0. 3 × 4 என்ன 12 - z = 0. இப்போ பாருங்கள், எனக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. இது மட்டும்தான் எனக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நான் அந்த பக்கம் கொண்டு போகலாம். இல்லைனா நீங்கள் இதை இந்த பக்கமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மைனஸோடு தான் இந்த பக்கம் வச்சுக்கணும். ஃபைனலாக அந்த வர ஆன்சரை இப்போ ஃபைனலாக வந்து இப்போ 4ன்னு ஒரு ஆன்சர் வருது அப்படின்னா
இந்த இடத்துல மைனஸ் இருக்குன்னா ஃபைனலாக அந்த மைனஸை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம் சரியா. இல்லையா இப்போ இந்த இடத்துல வந்து ஜீரோன்னு தானே இருக்குது. ஸோ ஜீரோவோட நான் என்ன ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் எனக்கு அந்த என்ன நம்பர் நம்ம போடுறோமோ அதுதான் கிடைக்கும் சரியா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மைனஸ் இசட்டை அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ 12 இந்த பக்கம் வச்சுக்கிறேன், மைனஸ் இசட் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் இசட் ஆயிரும். அப்போ இசட்டோட வேல்யூ என்னது 12 சரியா. அப்போ நான் இசட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டேன், இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன ஃபைன் பண்ணணும், ஒய்ன்னு மட்டும்தான் ஃபைன் பண்ணணும். ஸோ ஒய் ஃபைன் பண்ணணும்னா இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ் ஃபைன் பண்ணிட்டேன் இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் டு 4, அதை நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா ஒய் மட்டும்தான் நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ நம்ம ஒய் வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லையா எக்ஸும் தெரியும் இசட்டும் தெரியும் இல்லையா, இங்கே எக்ஸும் தெரியும் இசட்டும் தெரியும். இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கேயும் ஒய் மட்டும்தான் தெரியல. அப்போ நான் ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ஃபைன் பண்ணலாம். நான் வேணால் ரெண்டையுமே வேணால் போட்டு காட்டுறேன். நம்ம வந்து எந்த ஒரு ஈக்குவேஷன் வேணால் இதில் எடுத்து இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் சரியா. இங்கே நம்ம எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம எழுதணும் எக்ஸ் ஈக்குவல் டு 4 என சமன்பாடு 3இல் பிரதியிட அப்படின்னு எழுதணும் சரி. அந்த சமன்பாடையும் நம்ம கீழே எழுதிடணும். நம்ம டேரெக்டாக எடுத்தோடனே போய் அப்ளை பண்ணிட வேணாம். எப்பயுமே நம்ம இந்த சமன்பாடில் பிரதியிடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சமன்பாடை நம்ம எழுதிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சரியா. எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்போ 4 + y + 7 = 1. ஸோ இந்த பக்கம் நம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நார்மல் நம்பர் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணனா வரும் 11 + y = 1. இப்போ பாருங்கள் எனக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் தெரியல, y = 1. இந்த 11 அந்த பக்கம் போனால் -11. அப்போ என்ன வரும், ஒய்யோட வேல்யூ வந்து -10. ஸோ இந்த மாதிரி ஃபைன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, இதில் நான் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். பட் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு தேவை, ஒய்யும் எக்ஸும் இசட்டு தான். ஃபைன் பண்ணியாச்சு இதோட. இல்லை சப்போஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சேம் வேல்யூ வரும்னு சொன்னல, அதை காட்டுறதுக்காக நான் இந்த சால்வ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை தேவையில்லாத பட்சம் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன், நம்ம இங்கே ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸும் இசட்டும் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் எப்படி எழுதணும்னா x = 4 z = 12 என சமன்பாடு 4இல் பிரதியிட அப்படின்னு நம்ம எழுதணும். எழுதிட்டு எந்த ஈக்குவேஷன் இப்போ நான் எடுக்கிறேன், 4th ஈக்குவேஷன். ஸோ 4th ஈக்குவேஷன் வந்து என்னவோ அதை நம்ம இந்த இடத்துல எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிட்டு, ஸோ அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூவும் இசட்டோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் என்னது 4, ஒய் தெரியாது இல்லையா, ஒய் இங்கே இடத்துல வச்சுக்கிறோம், இசட் வந்து 12 = 6. ஸோ இங்கே நார்மல் நம்பர்ஸ் அடிஷனில் தான் இருக்குது. ஆட் பண்ணால் 16 + y = 6, y = 6 - 16. பெரிய நம்பரில் சின்ன நம்பரை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் -10ன்னு வரும் ஓகேவா. ஸோ அப்போ அதே வேல்யூ தான் வரும். ஸோ இந்த ரெண்டு இதில் நம்ம ஏதாவது ஒன்றை மட்டும் நம்ம போட்டால் போதும். ரெண்டையுமே நீங்கள் இந்த இடத்துல போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நமக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னா எக்ஸ் ஒய் இசட். ஸோ ஃபைனலாக மட்டும் அதை எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் = 4, y = -10, z = 12. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்ட கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஓகே, இப்போ இதில் செகண்ட் சம். ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ரோ 3 காலமில் ஒரு அணி கொடுத்துருக்காங்க. அதாவது 1/3 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ் ஒய் - z z + 3. இங்கேயும் ஒரே ரோ 3 காலமில் ஒரு அணி கொடுத்துருக்காங்க. ஒய் 4 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 8 16 அப்படின்ற ஒரு அணி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதாவது இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வருமோ அதுவும் இந்த சைடு இருக்கு இல்லையா, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்குது, இது ரெண்டும் சம அணிகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ரெண்டு அணிகளுக்கு இடையில ஈக்குவல் வந்ததுன்னா அது ரெண்டுமே சம அணிகள்னு சொல்லி. பட் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அது சேம் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேஷன் மாதிரி எழுதணும்ல, அந்த மாதிரி எழுதலாம். இல்லையா நம்ம டேரெக்டாக இப்படியே கூட எழுதலாம், ஆட் பண்ண கூட அவசியம் இல்லை. டேரெக்டாக இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். நம்ம வந்து ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுவோம், இங்கே அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு சேம் வரிசையாக இருக்கணும் சரியா. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோ 3 காலம், இங்கேயும் ஒரு ரோ 3 காலம் இருக்குது. இப்போ நம்ம ஆட் பண்ணாலும் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கிறதும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கிறதும் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பொசிஷனும் இந்த பொசிஷன் ஆட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த பொசிஷன் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு அந்த இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணோன்னா அதோட வேல்யூ என்னவாக இருக்கும் 4. ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக கூட நம்மளால் எழுதலாம். உங்களுக்கு அவ்வளோ தூரம் நல்லா தெரிஞ்சதுன்னா எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சமன்பாடாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இது சைடு இருக்கிறத ஆட் பண்ணுறேன். ஈக்குவலுக்கு ஒரு சைடு இருக்கிறத ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பொசிஷன் என்னது எக்ஸும் ஒய்யும். ஸோ அப்போது எக்ஸ் + ஒய் ஓகேவா. அதுக்கடுத்து ஒய் - z இந்த பக்கம் என்ன இருக்குது 4. ஸோ +4 ஓகேவா. z + 3 இந்த பக்கமும் 3 இருக்குது. ஸோ +3. ஸோ நான் எக்ஸ் இருக்குது அப்படியே போட்டேன். இதை ஆட் பண்ணணும் இல்லையா, அதனால் +y. இங்கே என்ன இருக்குது அது அப்படியே போட்டேன். இதோட இந்த பொசிஷன் ஆட் பண்ணணும் இல்லையா, அதை அப்படியே நான் ஆட் பண்ணிட்டேன்.
ஸோ இங்கே z + 3 இருக்குது, சேம் பொசிஷன் ஆட் பண்ணும் இல்லையா? ஸோ இங்கே 3 இருக்குது, அதனால் +3 அப்படின்னு போட்டிருக்கேன். ஜஸ்ட் எல்லாத்தோடையும் ப்ளஸ்ன்னு போட்டு அந்த பொசிஷனில் இருக்க அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து 4, 8, 16. சரி, இப்போ நான் இது ரெண்டையும் சேர்த்து ஒரே ஒரு அணியாக எழுதிட்டேன். இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் மாதிரி எழுதலாம். x + yயோட வேல்யூ என்னது? 4. x + y = 4. அதுக்கடுத்து y - z + 4 ஓட வேல்யூ என்னது? 8. ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். y - z + 4 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. அதுக்கடுத்து z + 3 + 3 = 16. ஸோ இது ஈக்குவேஷன் 3. ஃபஸ்ட்டு x + yல பார்த்தீங்கன்னா 2 வேரியபிளோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா y - z + 4 இருக்குது. இங்கேயும் நமக்கு 2 வேரியபிளோட வேல்யூ தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு z கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ ஈக்குவேஷன் 3 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துட்டு நம்ம அதுக்கடுத்து எந்த ஈக்குவேஷன் எடுத்து இப்போ நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோமோ அந்த ஈக்குவேஷன் அந்த நேமை வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடணும். இந்த ஈக்குவேஷன் தான் எடுக்கிறேன் அப்படின்னு. அப்போ z + 3 + 3 = 16. ஸோ இப்போ இங்கே ரெண்டுமே என்னது? நார்மல் நம்பர் தான். அப்போ நம்மளால் ஆட் பண்ண முடியும். +6ன்னு டேரெக்டாகவே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு வேரியபிள் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இந்த ஒரு நம்பரையும் நான் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ z = 16. இந்த +6 அந்த பக்கம் போனால் -6. ஸோ z = 16 - 6 வந்து 10. ஓகேவா? ஸோ அப்போ இசட்டோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், x + y = 4ன்னு இருக்குது. 2 வேரியபிள் தெரியாது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது z தான். ரெண்டுமே தெரியாதுன்றதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், y - z 2 வேரியபிள் தான் இருக்குது. அதில் இசட்டோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இசட்டோட வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் ஈக்குவேஷன் 2வை எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 2 வந்து y - z + 4 = 8. இப்போ இந்த zக்கு பதிலாக நான் 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y - 10 + 4 = 8. ஸோ y - 10 + 4 ஆட் பண்ணனா வரும் -6 = 8. ஓகேவா? அப்போ y = இந்த -6 அந்த பக்கம் போனால் +6ஆக மாறும். அப்போ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14. ஓகேவா? இப்போ நம்ம இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு, ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இனி எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேயே எக்ஸ் இங்கே தான் இருக்குது. x + y = 4ன்னு இருக்குது. இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 வந்து x + y = 4. இதில் நம்ம ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம எழுதிடணும் y = 14 அப்படின்னு எழுதி, ஏன்னா சமன்பாடு 1ல் பிரதியிட அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா? அதை எழுதிட்டு தான் நம்ம இதை எழுதணும். இப்போ வந்து ஒய்யோட வேல்யூ இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ x + 14 = 4ன்னு இருக்குது. ஸோ நமக்கு இங்கே ஒரே ஒரு வேரியபிளோட வேல்யூ தான் தெரியாது. எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்க 4, இந்த +14 அந்த பக்கம் போனால் -14. அப்போ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா -10ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ -10, ஒய்யோட வேல்யூ 14 அண்ட் இசட்டோட வேல்யூ 10. ஓகேவா? இது தனியாக எடுத்து எழுதிடலாம். எக்ஸோட வேல்யூ -10, ஒய்யோட வேல்யூ 14 அண்ட் இசட்டோட வேல்யூ 10. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த சம் வந்து இவ்வளோ தான். 5th சம்மில் 2 சம்மே பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.